உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அண்ணன் மாதேஷ் அவர்கள் நிறைய பொது பலன்களை கேட்டிருந்தாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே எங்களோட ராசிக்கால பலன்களை சொல்லுங்க அப்படின்னு நம்ம நேயர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 12 ராசிகளுக்குமே இந்த 2025 எப்படிப்பட்ட வருடமா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக பஞ்சநாதன் சார் கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இந்த மேஷ ராசி நேயர்களுக்கு 2025 எப்படிப்பட்ட வருடமா இருக்கும் ஐயா? மேஷராசிக்காரங்களுக்கு நல்ல தன லாபம் உள்ள வருஷமா இந்த வருஷம் இருக்க போகுது. பொதுவாக சீனியர் சிட்டிசன்ஸுக்கு அவங்க பிள்ளைகள் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. இவங்களுக்கான ஒரு மனக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நினைக்கிற அளவுக்கு அவங்க நம்மளை வச்சு பாதுகாக்கலையோ அப்படின்னு தோணும். அவங்களுடைய பிள்ளைகளுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு. இரண்டாவது வீடு மனை வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கூடக்கூடிய வருஷம் தான் இது. ஹெல்த் ரீதியாக பார்க்கும்போது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் அவங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட்டது அந்த வகையில் நல்லது அவங்களுக்கு. இப்போ ராகு கேது பெயர்ச்சி வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அந்த மே மாதம் ராகு கேது பயிற்சி ஆன பிறகு அது முடிஞ்சிடும். அவங்கள பொறுத்த வரைக்கும் மே மாதத்துக்கு பிறகு வெளியே பொழுது இடங்களில் பழகுகிற போதும் சரி, பொழுதுபோக்கு விஷயங்கள்லையும் கொஞ்சம் கேளிக்கை விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தவறான நண்பர்கள் தொடர்பு ஏற்படும், அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அவங்களுக்கு இந்த பாக்கியாதிபதி குரு 2ஆம் இடத்துல இருந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற ரொம்ப சிறப்பாக பொருளாதார ரீதியாக உயரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. நிறைய குடும்பங்களில் கல்யாணங்களே நினைச்சிருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு கல்யாணம் கூடி வர கட்டி வரக்கூடிய அந்த யோகம் அவங்களுக்கு கூடி வருதுப்பா. கண்டிப்பா. அதே மாதிரி நிறைய பேர் சொல்ற விஷயங்கள் என்ன, 7.5 நாட்டு சனி வருது. மேஷ ராசி நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் ஐயா? 7.5 சனிங்கிறது பெருசா பயப்பட வேண்டாம். என்னை பொறுத்தளவு 7.5 சனிங்கிறது 30 வயதுக்கு முற்பட்டவர்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இது 2வது சுற்று 7.5 சனியா இருக்கும். ஏற்கனவே அவங்க ஒரு 7.5 சனியை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வந்துட்டாங்க. அதனால அது ஒன்றும் பெரிய பாதகம் இருக்காதுன்னு நம்புறேன். இதுல மேசராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக ஒரு நல்ல இடமாற்ற வாய்ப்புகள் கிடைக்கும். இளைஞர்கள், வேலைக்கு போறவங்க, இல்ல வேலை தேடுறவங்க, ஊர் விட்டு போகணுன்றவங்க, நாடு விட்டு போறவங்க, இப்படி தாங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு புதுமையான இடத்தை நோக்கி பயணம் செய்து தங்களை வளர்த்து கொள்ளுகிற வாய்ப்பாக இந்த வருடம் 2025 மேசத்துக்கு சிறப்பா இருக்கும். முயற்சிகள் பண்ணணும் நிறைய பேர். இந்த மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் நான் கேட்டுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, விடாத முயற்சி, உழைப்பு, இதை கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டு ஓடணும். ஏன்னா இது ஒரு அற்புதமான இடமாற்றங்கள், உழைப்பு, முயற்சி, முன்னேற்றங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்க போகுது. கொஞ்சம் வீட்டுல வயசானவங்க இருந்தா அவங்களோட உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். ஏன்னா ராகு 11ல போறாரு, சனி பகவான் பக்கத்துக்கு வந்துட்டாரு. அப்ப இந்த ரெண்டுமே முதியவர்களை சுட்டி காட்டக்கூடிய கிரகங்கள்ங்கிறதுனால வீட்டுல வயோதிகர்களை கொஞ்சம் அன்பா பாத்துக்கணும். இந்த புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல மேசராசிக்காரங்க யார்ட்டையாவது ஒரு நல்ல ஆலோசனை பெற்றுக்கிட்டு பண்ணணும். எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி போய் விழுந்துடக்கூடாது. இதுல குறிப்பா சொல்லப்போன இந்த வருடம் ஆரம்பம் என்பதே மேசராசிக்காரங்களுக்கு செவ்வாய் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். நீச்சமாக இருந்து விட்டாலும் அவர் கேந்திரத்தில் இருந்த காரணத்தால் நீச்ச பங்க ராஜ யோகம்னு பேரு. அப்ப அந்த அடிப்படையில நான் திரும்பவும் சொல்றது, இளைஞர்களுக்கு இந்த வருடம் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக ராணுவம், போலீஸ் வட்டாரங்கள், இந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இது சம்பந்தப்பட்ட துறையாளர்களுக்கெல்லாம் இந்த வருடம் மிகச் சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி மருத்துவர்களாக இருக்கக்கூடியவங்க, அட்வொகேட்டா ஒர்க் பண்ணக்கூடியவங்க, சட்டத்தரணிகளாக இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் சொத்து சுகம் சேருகிற அளவுக்கு முன்னேற்றங்கள் நிறைய பேருக்கு கிடைக்கும். பொதுவாகவே குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறது படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மிகச் சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும். தன்னை உணர்ந்து, தன்னோட கெட்டிக்காரத்தனத்தை உணர்ந்து, நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இப்படிங்கிற லெவல்ல இவங்க தங்களை வளர்த்து கொள்ளக்கூடியவங்களாக ரொம்ப பிரமாதமா வருவாங்க. இந்த 2025ங்கிறது கண்டிப்பாக ரொம்ப சிறப்பா இருக்கும் மேசராசிக்கு. ராமலிங்கம் சார் சொல்லியிருந்தாரு நிறைய விஷயங்கள்ல முயற்சி பண்ணுங்க அப்படின்ட்டு. இந்த வருடத்துல மேஷராசி நண்பர்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா வெற்றி அடைவாங்க சார்? பொதுவாக இந்த வருஷத்தை பொறுத்தவரை 2-3 விஷயங்கள் நமக்கு மேஷராசிக்கு சொல்லலாம். முதலாவது இது வரைக்கும் நான் வீடே வாங்கலையே அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் வீடு, மண், மனை, வாகன பிராப்தி கண்டிப்பான முறையில் நடக்கும். லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த லவ் சக்ஸஸ் ஆகிடும். கண்டிப்பாக இரு வீட்டார் சம்மதத்தோட கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு மேரேஜ் கண்டிப்பான முறையில் நடக்கும். அப்புறம் தொழில் மாற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த வருஷம் காத்துக்கிட்டு இருக்குது. புது வேலைக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், வெளிநாடெல்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமான முறையில் அந்த முயற்சிகள் எல்லாமே அவங்களுக்கு கைகூடும். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெரும் பணம் ஈட்ட முடியும் இந்த வருஷம். அவங்களால நிச்சயமா பெரும் பணம் ஈட்ட முடியும். புகழ், கௌரவம் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்.
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். கண்டிப்பா. மேஷராசி நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து இருக்கிற ஒரு சந்தேகம் என்னன்னா, 7 நாட்டு சனி இருக்கே, இதுல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது. சோ நன்மைகள் எவ்வளவு இருக்கு, தீமைகள் எவ்வளவு இருக்கு ஐயா? சனி உங்க ராசியில நீச்சம் ஆகிறாருன்றத ஞாபகத்துல வச்சு. நம்ம ஏற்கனவே நிறைய சேனல்ல சொல்லியிருக்கு. சனின்னா மந்தன்னா நம்மளை சோம்பலாக்கிடுவோம். அதுவும் நம்ம கையில போன் இருந்தா டோட்டலா சோம்பலாக்கிடுவான். காலையில எழுந்துக்கிறச்சவே பெட்ல கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்கிரீன்ல ஓட விடுறது, அப்புறம் சோஃபால உட்காந்து ஒரு டீ சாப்பிட்டு ஓட விடுறது, அப்புறமா திருப்பி எங்கேயாவது போய் கீழே உட்காந்துன்னு இதை ஓட விடுறது, இப்படி மந்தமாக்கு. சனி 7.5 சனி யாருக்கு இருக்கோ ஃபர்ஸ்ட் குளிச்சுடணும் எழுந்த உடனே. அப்புறமா தான் பெட்டு பிரஷிங் எல்லாம். அடுத்தது கண்டிப்பா எக்ஸசைஸ் வந்து ஈவினிங்குள்ளேயாவது நைட்டு தூங்குறதுக்குள்ளேயாவது 1 மணி நேரம். சனி இருக்கிறவங்க இது ரெண்டுத்தையும் கடைபிடிச்சா சனி என்பவன் நம்ம புத்தியை மந்தமாக்காமல் இருந்தால் வெற்றி ஏற்படும். மேஷத்துக்கு எல்லாரும் லவ்னாங்க. மேஷத்துக்கு லவ் சக்சஸ் ஆகும், கல்யாணம் சக்சஸ் ஆயிடும். புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை ஆயிட்டு கோர்ட் வரைக்கும் போயிருந்தாலும் ஒரு மெசேஜ் போட்டு காலில் விழுற மாதிரி ஒரு கும்பிடு போட்டுக்கிட்டீங்கன்னா பொண்டாட்டி திருப்பி சேர்ந்துருவா, ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ இதெல்லாம் லவ்லெல்லாம் ஒன்று சேரக்கூடிய டைம். எல்லாம் லவ் மட்டும் சக்சஸ் இல்லை, பிரிஞ்சு கோர்ட்டுக்கு போனா கூட வக்கீல் தொந்தரவுலாம் இல்லாமல் நீங்களே சேர்ந்துருக்கிறதுக்கு ஒரு நூல் விட்டுருங்க. அடுத்தது மேஷ ராசிக்காரங்களுக்கு பணம் வரும், முதலீடுகள் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். நிறைய டிராவல் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்தா மேஷ ராசிக்காரர்கள். மேஷராசியை தொடர்ந்து ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படிப்பட்ட வருடமா இருக்கும்? ராமலிங்கம் சார் கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம், சொல்லுங்க சார். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் குரு பகவான் நல்ல இடத்துக்கு போறார். கடந்த 12 ஆண்டுகளுக்கு பிற்பாடு குடும்ப வாழ்க்கை, தன வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கை, நினைத்ததை நடத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா வந்து அமரப்போகுது மே மாசத்துக்கு அப்புறம். ஸோ பொதுவாகவே இந்த ரிஷபத்துல பிறந்தவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. ஆனா யார்கிட்டையும் காட்டிக்காம அப்படியே மங்கிடி மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஊரையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தான் ஒரு ரூட்ல போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த கெட்டிக்காரத்தனம், இதுவே ஒரு கெட்டிக்காரத்தனம். என்னைக்குமே மனிதன் தன்னை ஆள்வது என்பதே ஒரு கெட்டிக்காரத்தனம். அந்த அடிப்படையில இந்த மேசராசிக்காரங்க இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா தன்னை ஆளுகின்ற காரணத்தால் மற்றவர்களை ஆள முடியுங்கிற சித்தாந்தத்தை கத்துக்குவாங்க. நிறைய பேர்களுக்கு பாத்தீங்கன்னா வீடு வாங்குறது, கார் வாங்குறது, கல்யாண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையை துவக்கிறது, சில குடும்பங்கள்ல தங்கம் வாங்கி வைக்கிறது, பெண்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறது, அது மட்டும் இல்லாம ஆயுள் பாக்கியம் ரொம்ப சிறப்படைகிற ஆண்டு. அதனால நீங்க உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் கூட இந்த நேரத்துல, இந்த வருஷத்துல கொஞ்சம் மருந்து மாத்திரையை நிறுத்திட்டு சந்தோஷமா உங்க வாழ்க்கை பாதையை பார்க்கிற அளவுக்கு சிறப்பாக இருக்கும். கண்டிப்பா சார். ஏற்கனவே சார் சொன்ன மாதிரிதான் ரொம்ப கெட்டிக்காரங்க தான் ரிஷபராசி நேயர்கள். சோ அவங்களுக்கு இந்த 2025 எப்படிப்பட்ட வருடமா இருக்கு சார்? ரிஷபராசிக்காரங்க பொதுவா கலைத்துறைகள்ல ரொம்ப ஈடுபாடு உடையவங்களா இருப்பாங்க. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கலைத்துறையில வரும். அதே மாதிரி அவங்களுக்கு வேலை பார்க்கிற இடத்துல ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அந்த இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வேலை விட்டு போயிருக்கும், வேற வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வேலை தேடக்கூடியவங்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆண்டு இருக்கு. நியாயமா கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைச்சிருக்காரு. அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுத்துருப்பாங்க, நமக்கு கொடுக்கலையே நினைச்சிட்டு இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு வந்து நல்ல முறையில் ப்ரமோஷன் வந்து சேரப்போகுது. அதே மாதிரி ஃபினான்ஷியலாக ரொம்ப நல்ல ஒரு பொசிஷன் இருக்கு. ரொம்ப நாளாக வந்து இந்த பூர்வீக சொத்துக்கள் விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் விற்கும். வித்துட்டு இவங்க புதிய சொத்துக்கள் ஊரில் வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி யோகம் உங்களுக்கு இப்போ கூடி வருது. அம்மாவுடைய உடல் நலத்தில் ரிஷபராசிக்காரங்க இந்த மே மாதம் ராகு கேது பயிற்சி நடந்த பிறகு பெற்ற தாயுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அவங்க இன்ட்ராடே பக்கத்தில் போகவே கூடாது, அந்த அளவுக்கு அவங்க கவனமாக இருந்துக்கணும். இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் நல்ல வளர்ச்சி காத்திருக்கு. கண்டிப்பா சார். ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி தான் ரிஷபராசி நேயர்களுக்கு நிறைய வளர்ச்சி இருக்குன்னாங்க. எந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்களோட வளர்ச்சி இருக்கும் சார்? 2014 டிசம்பர்ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு நல்ல சேஞ்சுக்காக ரிஷபராசிக்காரங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் அந்த சேஞ்ச் வந்து கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு நடக்கும். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு பிறகு அந்த சேஞ்ச் வந்திருக்கு. ஸோ குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான விஷயங்கள் அது எல்லாமே நடக்க போகுது. இந்த 10 வருஷத்துல வாங்கின கடனை அடைக்கிறதுக்கான ஒரு நேரம் நமக்கு இப்போ வந்து அவங்களுக்கு பிறந்திருக்கு. அது மாதிரி வேலையில எனக்கு சேஞ்ச் வேணும், வீடுல சேஞ்ச் வேணும், அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கான அந்த விடிவு காலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இந்த வருஷம் வருது. ஸோ பட்ட கஷ்டத்திற்கான அறுவடை எடுக்கக்கூடிய ஆண்டா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருக்கும்.
கண்டிப்பா சார். ரிஷபராசி நேயர்கள் ரொம்ப நாளா வந்து நான் ஒரு விஷயத்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குதுன்ட்டு போராடிக்கிட்டே இருக்காங்க. இந்த வருஷமாவது அது அவங்களுக்கு கை கொடுமா சார்? அவங்க கழுத்து, காது, மூக்கு, தொண்டை, வாய், பற்கள், தலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கும். ரிஷபத்துக்கு இவ்வளவுதான். யாருக்கும் ஜவாப் ஜாமீன் கொடுக்காம இருந்தா ரிஷபத்துக்கு ஆஹா ஓஹோன்னு இருக்கும். ரிஷபம் ரொம்ப பேசவே கூடாது இந்த வாட்டி. சும்மா எல்லாத்துலயும் போயிட்டு பேசாம இருக்கக்கூடிய ரிஷபம் பெரிய சக்சஸ் வரும். அடுத்தது ரிஷபத்துக்கு தொழில்ல கண்டிப்பா ஒரு ஏற்றம் கிடைக்கும். தொழில ஏதாவது இருக்கிற இடத்த விட்டுட்டு ஓடலாம், எப்படா இந்த இடத்த விட்டு ஓடலான்னு யோசிச்சுட்டு இருக்கிற ரிஷபத்துக்கு அவங்களே வெத்தலை பாக்கு வச்சு யாராவது கூப்பிடுற மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டம். ஏதாவது ரொம்ப நாளா 10 வருஷமா 5 வருஷமா ஏதாவது ஹெல்த்ல ப்ராப்ளம் ஆகி டாக்டர் ஏதாவது ஒரு ஸ்மால் சர்ஜரி பண்ணணும்னா கண்டிப்பா ரிஷபம் இந்த 2025 அந்த சர்ஜரியை முடிச்சுட்டு ஹாப்பியா இருக்கிறதுக்கு பாருங்க. டே கேர் சர்ஜரி தான். உடனே இப்படி ஆகுமா அப்படி ஆகுமான்னு ரொம்ப நாளா தள்ளின்னு வந்திருப்பாங்க. குறிப்பாக கழிவுகள் போற இடத்துல பாதிப்பு இருக்கும். அது சரி பண்ணக்கூடிய ஆண்டாக ரிஷபத்துக்கு காணப்படும். அடுத்தது ரிஷபத்துக்கு கண்டிப்பாக அடிமை தொழிலிருந்து சுயமா நானே எஜமானான் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஆகக்கூடிய காலகட்டம் ரிஷபத்திற்கு. வாழ்த்துக்கள். கண்டிப்பா. பெருங்குளம் ஐயா கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடுறேன். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படிப்பட்ட வருடமா அமைய போகுது சார்? அதாவது 12 வருஷத்துக்கு பிறகு அவங்களுக்கு குரு ராசிக்கு வருவது ஒரு சிறப்பு. ஏன்னா சுபகாரகன் குரு, அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலாக பிரமாணம் நமக்கு என்ன சொல்றது அப்படின்னா 3, 7, 11 சர்ப்பகிரகங்கள் வந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய சாதனை அவங்களால செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக மிதுனம் வந்து எப்போதுமே ஒரு ஃபேமிலி பாண்டடாகவே இருப்பாங்க. அப்போ இந்த வருஷத்தை பொறுத்தவரை அவங்க ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். தொழில் சார்ந்தோ அல்லது ஒரு உத்தியோகம் சார்ந்தோ அவங்க வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்து வெளியூர் வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலைகள் சில நேரத்தில் அவங்களுக்கு ஏற்படலாம். கொஞ்சம் முன்கோபம், பிடிவாதம், வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். எங்கள் திருநெல்வேலி பாஷையில் சொல்கிறதா இருந்தால் கொஞ்சம் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து நடந்துக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த பிடிவாதம்லாம் அந்த வருஷம் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அது மாதிரி முடிவெடுப்பதில் கொஞ்சம் அவசரம் இருக்கக்கூடாது. நிதானமாக பொறுமையாக பார்த்து கவனமாக முடிவெடுக்கணும். உடல் ஆரோக்கியம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. கல்வி சம்பந்தமான விஷயங்கள், அப்புறம் இந்த வீடு, மண், மனை, வாகனம் வாங்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கண்டிப்பா சார். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் நிறைய நற்பயன்கள் இருக்குன்னு சொல்றதை கேள்விப்பட்டிருக்கேன். சோ என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறீங்க சார்? மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப யோகமான வருஷம். அதாவது குரு பகவான் ராசிக்குள்ள வராருங்கிறதே ரொம்ப விசேஷம். நவக்கிரகங்கள்ல சுபக்கிரகம்னு சொல்றோம் குரு பகவானை. அந்த குரு பகவான் இந்த ஆண்டு ராசிக்குள்ள வரார். மிகப்பெரிய அளவுக்கு இவங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும். இப்போ வேலையில ரொம்ப நெருக்கடி இருக்கும். வேலையில நெருக்கடி இருக்கவே கவலைப்படக்கூடாது. அடுத்து அது வந்து பெரிய அளவுக்கு சம்பள உயர்வு அடுத்த ஆண்டு கொடுக்க போறது. அதுக்கு இவ்வளவு தயார் பண்ணி விட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா சில பிளானட்ஸ் தான் வந்து பயிற்சி அடையும். இந்த ஆண்டு 9 கிரகங்களுமே பயிற்சி அடையக்கூடிய வருஷம் இல்லையா? அந்த மேஜர் பிளானட்ஸ் எல்லாமே பயிற்சி அடைச்சிருது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆண்டு. அதுல இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி அவருக்கு ஃபாரின் போகக்கூடிய யோகம் மிகச் சிறப்பாக இருக்கு. அது கல்வி சம்பந்தமாக, அவங்க வேலை சம்பந்தமாக நாள் இருந்த ஒரு கனவு, நம்ம ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணுங்கிற கனவு நனவாகும். நல்ல யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். பெரும் புகழ் பெறக்கூடிய யோகம் இந்த ஆண்டு இருக்கு. குரு பகவான் வராரு, நல்ல கௌரவம், அந்தஸ்து எல்லாம் கொடுப்பார். ஆனா கடுமையா உழைக்கும்படி செய்வார். அதே மாதிரி கேது பகவான் 3ஆம் இடத்துக்கு வருது ரொம்ப விசேஷம். இது நாள் வரை இருந்த பல்வேறு கஷ்டங்கள் உங்களுக்கு விலக போகுது. நெஞ்சு சம்பந்தமா பல பிரச்சனைகள் அதெல்லாம் இருந்துட்டு இருக்கும். அதெல்லாம் அந்த மே மாசத்துக்கு பிறகு அதுல ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அதனால இவங்களுக்கு பொறுத்து இந்த ராகு கேது பயிற்சியில அப்பாவுடைய ஹெல்த்ல கூட கொஞ்சம் இவங்க கவனம் எடுத்துக்கணும். கண்டிப்பா சார். அதே மாதிரி 2025 9 கிரகங்களுமே வந்து பெயர்ச்சி அடையறதா சொன்னாங்க. அதனால என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் சார் மிதுன ராசி நேயர்களுக்கு? இல்ல, மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்துல குறிப்பா நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா, படிக்கிற பிள்ளைகளுக்கு, அதுலயும் இந்த நீட் எக்ஸாம் எழுதுறவங்க, உயர்கல்விக்கு போறவங்க, இந்த 5ஆம் இடத்தை குரு பாக்குறதுனால உயர்கல்வியை நோக்கி பயணம் பண்ணுகிற பிள்ளைகள், வெளிநாட்டுக்கு போகக்கூடியவங்க, அங்க போய் படிக்கணுங்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே நினைச்ச மாதிரி ஒரு சக்சஸ் பற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இதுல கிடைக்கும். அப்போ மிதுனத்துலதான் போய் குருவே உட்காருகிறார். அப்ப கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பள்ளிக்கூடம் நடத்துறவங்க, காலேஜ் நடத்துறவங்க, இப்படி இந்த கல்வி சார்ந்த விஷயங்களுடையவர்களுக்கெல்லாம் பெருத்த லாபங்களை கொடுக்கக்கூடிய வருடமாக இது அமையும். அதே போல இந்த மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருஷம் அவங்க பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போகிற வாய்ப்புகள் இருக்கும். போன வருஷம் வரைக்கும் அட்டாதாட்டி நீ சரியில்லை நான் சரியில்லை கணக்கை காட்டி பார்த்தோம் அப்படின்னு மல்லு கட்டினவங்க எல்லாம் இந்த வருஷத்துல
ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சமாதானமா இந்த தொழிலை நடத்துவோம் அப்படிங்கிற கண்ணோட்டத்துக்கு வந்துருவாங்க. அப்படி வருகிறதுனால லாபங்கள் பெருகும், சந்தோஷம் இருக்கும், வீட்டுக்குள்ள கல்யாணங்கள் நடக்கும், நல்ல காரியங்கள் நிறைய இருக்கும், எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கிறமே அப்படின்னு ஒத்துக்கிற இடத்துல இந்த மிதுனத்துக்காரங்க 2 பேர் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். கண்டிப்பா சார். அதே மாதிரி மிதுன ராசி நேயர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயங்களா இருக்கும்? அதாவது மிதுனம் கவனம்னா இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம். இது வந்து கண்டிப்பா பிரமாதமா வரக்கூடிய டைம். சிலருக்கு குடும்ப மாற்றம் வரும், அதுல நான் போக விரும்பல. ஸோ இதை வந்து டக்குன்னு ஏத்துக்குன்னு ஓடிடும். அதே போல மிதுனத்துக்கு வந்து ஹெல்த்ல ரொம்ப பார்த்துக்கும். குரு வந்து ஜென்மத்துல வர்றது ரொம்ப நல்லதா இருந்தாலும் ஹெல்த்ல வந்து 30 வயசு 40 வயசு ஆனவங்க ஃபுல் செக்அப் பண்ணிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான். ஏன்னா எல்லாமே அனுப்பிக்கணும்னா ஹெல்த் வேணும். பிள்ளைகள் விஷயம் அற்புதமான அமைப்பே ஏற்படும். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். பெற்றோர் பெரியோருடன் மனஸ்தாபம், கஷ்டம், பூர்வீகத்துல பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். செட்டில்மெண்ட் ஆகும். நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா ஃபுல் செட்டில்மெண்ட் ஆயிடும். இந்த சமயத்துல இல்லைன்னு சொல்லி ரோஷம் போட்டு எனக்கு இன்னும் 4 அடி சென்ட் வரலன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டீங்கன்னா அடுத்த 24 வருஷத்துக்கு வராது. கொஞ்சம் நீங்களும் இறங்கி வந்தீங்கன்னா ஓஹோன்னு ஆயிடும். அதே சமயம் மிதுனத்துக்கு இந்த வாட்டி கல்யாணம் பண்ணலன்னா 60வது கல்யாணம் தான் பண்ணணும். ஸோ அதை நீங்க தான் யோசிக்கணும். நல்லா வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாத்தையும் ஈஸியா பார்த்துக்கணும். நல்லது செய்யறதுக்கு கிரகங்கள் அற்புதமாக இருக்கு. அதுல உத்தியோகத்துல வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றம் வந்தா எடுத்துக்கொள்ளக்கூடிய மிதுனம் யோகத்தை பெறும். கண்டிப்பா சார். பஞ்சநாதன் சார், நீங்க சொல்லுங்க, கடகராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படிப்பட்ட வருடமா இருக்கு? கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டுடைய கூட்டுத்தொகைன்னு சொல்லக்கூடிய எண் 9ன்னு சொல்றோம் பாருங்க. அதற்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானே அவங்க ராசியில உட்கார்ந்து தான் ஆண்டு ஆரம்பிக்குது. அப்போ இவங்களுக்கு மண்மனை வாங்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கு. பூமி யோகம் சிறப்பாக வந்துருது. 2வது விஷயம் வந்து சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி கொடுக்க போகுது. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய யோகம் இந்த ஆண்டு இருக்கு. குறிப்பா இளைஞர்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய யோகம், அரசு வேலை, அதிகார வேலை, அது கிடைக்கக்கூடிய யோகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. பிசினஸ் பண்றவங்களுக்கு அந்த பிசினஸுக்கு டெவலப் பண்றதுக்கு தேவையான கடன் உதவிகள் இந்த ஆண்டு கிடைக்கும். எதுல கவனமா இருக்கணும், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொடுக்கும். சரியா சாப்பிடணும், அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது, வயிற்று கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டாங்கன்னா போதும். காதலில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு வருஷமா இருக்கு. கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய அவசியம் அந்த கடகராசிக்காரர்கள் கூட நீக்க போகணும்னு நினைச்சுன்னா பாருங்க, அப்படி போக வேண்டிய ஆண்டு. ஸோ குரு பகவானுடைய அனுக்கிரகம் இவங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல இருக்கு. சேவிங்ஸ் உயரும். அப்படி ஒரு சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். கண்டிப்பா சார். 2025 கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெற்றியை மட்டும் கொடுக்கும் அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயங்களா? கடகராசிக்காரங்க யாராக இருந்தாலும் இந்த வருஷம் கடினமா உழைப்பதற்கு ஒத்துக்கணும். முதல்ல 6ஆம் பாவாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிற போது ஒரு போட்டி வரும். நான் ஈஸியா ஜெயிச்சிருவேன், எனக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கக்கூடாது. எல்லாரையும் அனுசரிச்சு போகணும், கடினமாக உழைக்கணும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வருடம். அப்ப வீட்டுக்குள்ள கல்யாண செலவு, தங்க வாங்குறது, புடவை வாங்குறது, இப்படிப்பட்ட சுப செய்திகள், சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வருடமாக இருக்கும். அதுலேயும் உடன்பிறப்புகளுக்கு தேவைப்படுகின்ற எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து பெரியவங்க செஞ்சுட்டு போவாங்க. குடும்ப அமைதி கொஞ்சம் கிடைக்கும். நிறைய கடகராசிக்காரங்களுக்கு தொழில் பண்றவங்களுக்கு கடன் வந்துடும். இந்த கடன் கூட எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, தேவைக்கு அதிகமா வாங்கி தொழிலை வளர்ப்பாங்க. தகுதியை மீறி வளர ஆசைப்பட்டு கடன் படுறவங்க இருக்காங்க. ஆனா எப்படி கடன் வாங்கி செஞ்சாலும் அதுல ஒரு காப்பாற்றப்படுகின்ற நிலைகளும் உண்டாகும். இந்த கடகத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் 9ல் போய் உட்கார்ந்தால் நிறைய பேருங்க விட்டு போன சொத்துக்களை பிடிக்க ஆசைப்படுவாங்க. நிறைய பேர் சொந்த ஊரை தேடி போவாங்க. வெளிநாடுகளில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் நம்ம நாட்டுக்கு வந்து சொத்து வாங்க ஆரம்பிப்பாங்க, வீடு வாங்குவாங்க. இப்படிப்பட்ட நிறைய முதலீடு மாற்றங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படி இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பக்கம் பார்த்தா இது ரொம்ப ஆரோக்கியமான வளர்ச்சி, ஒரு பக்கம் பார்த்தா கொஞ்சம் மன நடுக்கம். இந்த 2 சேர்ந்தே இந்த வருஷம் இருக்கிறத இவங்க பார்ப்பாங்க. கண்டிப்பா சார். அதே மாதிரி கடகராசி நேயர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல சற்று கவனம் தேவை அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயங்களா இருக்கும்? இந்த 12 ராசிகள்ல இந்த வருஷத்துல ஓரளவு நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசி வந்து கடகராசி. அவங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி முடியுது. ஸோ அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவ், சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுவாங்க. ஸோ இந்த வருஷத்துல அவங்களுக்கு எடுத்துட்டோம்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும். வருமானத்துக்கு குறைவு இருக்காது, நிறைய வருமானங்கள் நிறைய அவங்களால பார்க்க முடியும். 2 விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒன்று வந்து வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒய்ஃப்ட பேசுறோம்
அப்படின்னா வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஏதாவது ஒன்று சொல்லப்போ அவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சண்டையாகிறதுக்கான வாய்ப்புகள். நியூ இன்வெஸ்ட்மெண்ட் அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா உடல் ஆரோக்கியம். அது ஒரு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு நல்லா இருக்கு. டெசிஷனை டக்குன்னு அவங்க எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த வருஷம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. கடகராசி அன்பர்களுக்கு கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது? கிரகங்கள் அது பாட்டு இருக்கு. கடகத்திற்கு ஒரே ஒரு விஷயம்தான், சந்திரன் ஆட்சி பெற்ற ராசி யாருன்னா கடகம். அதனால கொஞ்சம் மூல சூடு அதிகமாவே இருக்கும். எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் ஓவரா பெர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க. ஒரு பேப்பர் மடங்கி இருந்தா கூட அதுக்கு ஒரு எமோஷனல் ஆயிடும். பேப்பர் மடங்காம எப்படி நோட்டை மடக்கும். ஸோ இதுதான் இவங்க கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை. இவங்க லெவலுக்கே ஸ்பீடா மற்றவங்களை எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் இல்லாம இருக்கிறது நல்லது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பெரிய தொழில், புது அமைப்பு, நிறைய முதலீடு பண்ணுவாங்க. நிறைய பேர் எல்லாம் பயமுறுத்துவாங்க, இதோட நீ காலின்னு. ஆனாலும் குரு 12 இருப்பதனால கண்டிப்பா பெரிய கௌரவம் இந்த 2025ஆம் ஆண்டு பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா கடகம். வாகனத்துல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம்.